வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து அல்ஜிப்ரா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி, ஸோ அதனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம சொல்யூஷனோட இதை இப்போ பார்த்துலாம். நம்ம சரி வாங்க போய் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. அந்த மேட்ரிக்ஸில் ரேங்க்கும் நல்லிட்டியும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரேங்க்கும் நல்லிட்டியும். இதில் ரேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரோஸு ரேங்க்குன்னு சொல்லுவோமா. இந்த எஷோலன் ஃபார்ம் தட் இஸ் இந்த எல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போது 3 வருது ரேங்க்கு. சரிங்களா? அப்போ ரேங்க் 3னா நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது. மேக்ஸிமம் ரேங்க்கும் நல்லிட்டியும் ஆட் பண்ணால் அதனுடைய நம்பர் ஆஃப் அந்த டைமென்ஷன் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் தட் இஸ் த நம்பர் ஆஃப் 4 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 4 தான் நமக்கு வந்து டைமென்ஷனல் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் தட் இஸ் டைமென்ஷனல் ஆஃப் வின்னு சொல்லலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 பை ரேங்க் நல்லிட்டி தேர் என்ன சொல்லுது, ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் தட் வி. ஸோ டைமென்ஷன் 4 இருக்குது, ரேங்க்கு 3 இருக்குது. அப்போது நல்லிட்டி என்ன வருது உங்களுக்கு 1. ஸோ ரேங்க்கு 3 நல்லிட்டி 1. ஆப்ஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு இதில், ஏ தான் இதில் பர்ஃபெக்டான ஆப்ஷன். ஸோ ரேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேரம் இது, அதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் மாதிரி இருக்கும், பட் இது நம்மளுடைய அல்ஜிப்ராலே இருக்குது. Let T be a linear transformation on a vector space V, then let T star be the Hermitian adjoint of A. Which of the following statement is false-னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் வந்து அதே நார்மல் தான் வரும். எஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்டார் பார்த்தீங்கன்னா 2 அப்படியே பிரிஞ்சிடும், எஸ் ஸ்டார் ப்ளஸ் டி ஸ்டாரு. இந்த லேம்டாக்கு ஸ்டார் போட்டால் காஞ்சிகேட் லேம்டா பார்னு வரும். ஸோ எஸ்டி ஹோல் ஸ்டாருக்கு என்ன வரும், டி ஸ்டார் இன்ட்டு எஸ் ஸ்டார்னு வரும், ரிவர்சலில் வரும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபால்ஸான ஒரு ஆப்ஷன். ஸோ டி தான் நமக்கு இந்த கொஸ்டின் தேவையான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏ தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அ யூனிட்ரி மேட்ரிக்ஸ் such that UA U inverse is diagonal சொல்லியாச்சு. தென் ஏ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இட் இஸ் ஏ நார்மல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இது ஒரு தேரம், அது பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் விபிஏ ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அண்ட் டபிள்யூபிஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஸோ வி வந்து ஒரு ஃபைனைட்டு, டபிள்யூ வந்து ஒரு சப்ஸ்பேஸ். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸும் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணால் வி வரும். ஸோ இது கரெக்டு. அதே மாதிரி ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர்த்தோகனல் வந்து அது நார்மல் செட் வரும், ரைட்டு. ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஃபைனைட் டைமென்ஷன், இதுவும் கரெக்டு. ஸோ டபிள்யூக்கும் டபிள்யூன்றது இதுக்கும் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் எம்டியாக இருக்காது கண்டிப்பாக, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபால்ஸ். நமக்கு தேவையான இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் வந்து ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து 5th பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா அந்த சைலோஸ் தேரத்தை எல்லாமே உள்ள அழகாக ட்ராப் டவுன் பண்ணியிருக்காங்க. 3 தேரமும், ஒரு தேரம் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க தப்பாக. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? இப்போ பி ப்ரைம் நம்பராக இருக்குது, ஜி ஒரு குரூப்பாக இருக்குன்னா பி பவர் என் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா அப்போ கண்டிப்பாக அதில் ஜி ஒரு சப் குரூப் என்ன ஆர்டர் இருக்கும், பி பவர் என்னு கம்பல்சரி இருக்கும். ஸோ இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் சைலோ ஃபஸ்ட்டு தேரம். The number of p silo subgroup is a group, then G is a divisor of, the number of p silo subgroup in a group G is a divisor of order of G. subgroup ஒரு நார்மல் குரூப்பை டிவைட் பண்ணுறது ஒன்றும் பிரமாதம் இல்லையா, நார்மல் தானே. எனி 2 p silo subgroups are conjugate of one another, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைலோஸ் செகண்ட் தேரம், இதுவும் ட்ரூ தான். ஸோ சைலோஸ் தேர்ட் தேரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பாருங்கள், த நம்பர் ஆஃப் பி சைலோ சப்குரூப் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1 + kp. ஸோ இங்கே ப்ளஸ் வரணும், மைனஸ் வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. பட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு கொஸ்டினுக்கு தேவையான ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஜிபிஏ குரூப் வித் ஆர்டர் ஆஃப் ஜி சென்ட்ரல், அதாவது சென்டர் ஆஃப் ஜி, அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான கொஸ்டின். ஒரு பெரிய தேரத்தில் அப்படியே மூவ் ஆகும் இந்த ஸ்டெப்ஸு, நல்லா உள்ள டெப்த்தாக போய் எடுத்திருக்காங்க கொஸ்டின் பேப்பர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய அயன் எஸ்டன் புக்கில் ஒரு தேரம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படியே உள்ள அதை உள்ளே அப்படியே போயிட்டே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் போய் எடுத்திருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜிபிஏ குரூப் வித் ஆர்டர் ஆஃப் ஜி பி ஸ்கொயர்னால் நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக அபிலேன்னு தெரியும், வெரி ஃபேமஸ். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம் ஆர்டர் ஸ்கொயராக இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஜி. எப்போ நமக்கு வந்து ஜெட் ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக ஒரு நாட் ஈக்குவல் டின்றது இருக்க முடியாது, அதுவும் ஓகே. அதாவது ஜெட் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டி, அது கரெக்டு தான். ஏன்னா மாதிரி இருக்காதுல்ல, அது வந்து ட்ரிவியல் ஆகிடும் உங்களுக்கு. ஜெட் ஆஃப் ஜியும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஜெட் ஆஃப் ஜின்னு என்ன உங்களுக்கு அதில் எவ்ரி எலிமெண்ட்டு ஆஃப் இசட் கம்மிட் வித் திஸ் ஜி இல்லையா? ஸோ இதுவும் கரெக்டு தான். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஆர்டர் ஆஃப் ஜெட் ஆஃப் ஜி வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ஜியினுடைய பீக்கை வந்து ஈக்குவலாக இருக்குமானா இதுதான் இருக்காது நம்மளுக்கு. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன் இந்த ஆர்டர் ஆஃப் ஜெட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பின்றது தான் இதில் வந்து நாட் பாசிபிளான ஒரு இது. இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப, அதாவது ஒரு தேரத்தினுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் அப்படியே உள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கும், அதுலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அதை இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. அது 2017 அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக டெப்த்தாக படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் அதிக தடவை சொல்லுவேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். பட் அது டைம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படிக்கணும். ஒரே புக்கை படிக்கக்கூட 2-3 புக்கு படிக்கணும் கம்பல்சரி. இதில் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அயன் எஸ்டின் தான் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வசிஸ்தா புக்கு, நீங்கள் ஏஆர் வசிஸ்தா புக்குன்னு நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறையா இருக்கும், அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு நார்த் இந்தியன் புக்ஸ் அதே மாதிரி இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா பட்டாச்சாரியா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, அந்த புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஆனால் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு எதில் இருந்து கேட்டிருக்காங்கன்னா அயன் எஸ்டின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் நோ டவுட், ஒரு கொஸ்டின் கூட வெளியே போல். ஆல் த கொஸ்டின்ஸ் ஹாவ் பீன் டேக்கன் ஃப்ரம் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா அயன் எஸ்டின், அந்த புக்கிலேருந்து தான் ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ லெட் ஏ அண்ட் பி சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் எம் அண்ட் என் ரெஸ்பெக்டிவ் கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி சைக்கிளிக்காக இருக்கணும்னா இந்த எம் என்ன எப்படி இருக்குன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும், சரிங்களா? ஏ ஒரு சைக்கிள், பி ஒரு சைக்கிள் டைரெக்டாக கிராஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சைக்கிளிக்காக இருக்கணும்னா இதனுடைய ஆர்டரும் இதனுடைய ஆர்டர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ரிலேட்டிவ்லி ப்ரைம், அதை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வி அண்ட் எம் ஆர் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் வித் டைமென்ஷனல் வி ஈக்குவல் டு எம் அண்ட் டைமென்ஷனல் யூ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ திங்க் இது வந்து எம் இல்லை, வி அண்டு u. V and u are finite dimensional vector spaces with dimensional v equal to m, dimensional u equal to n கொடுத்தாச்சு. ஸோ dimensional of homo of v, u என்ன வரும் ஒன்றும் இல்லை, அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதில் m cross m into n தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 பாலினாமியல் கொடுத்துட்டு இஸ் நாட் ரெடியூசபிள்னு கேட்டிருக்காங்க. நாட் ரெடியூசபிள்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் ரெடியூசபிள்னு அர்த்தம், கரெக்டுங்களா? வித் ரேஷ்னல் நம்பர்ஸ் க்யூக்கு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ரெடியூசபிளாக நாட் ரெடியூசபிளாக எதை டிபெண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு கம்பல்சரி? அந்த ஃபீல்ட் ஆஃப் அந்த ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுல்லி ஃபீல்ட் ஆஃப் அந்த ஃபீல்டு, என்ன ஃபீல்டை வச்சு ரெடியூசபிள் சொல்கிறாங்க நாட் ரெடியூசபிள் சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு. ஸோ இது ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறதுனால இது பாருங்கள் ரெடியூசபிளாக இருக்கும் உங்களுக்கு டி. அவனை ரெடியூஸ் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள், காமனாக எடுத்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது இல்லையா 2 இதுவாக. இர்ரெடியூசிபிளுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு நாட் இர்ரெடியூசிபிள்னால் ரெடியூசிபிள் தான். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வருதுன்னா உங்களுக்கு டி தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷன். ஏன்னா இட் குட் பி ரெடியூசபிள். ஸோ அதனால் நாட் இர்ரெடியூசபிள்ன்றதுனால ஆப்ஷன் டி தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டினை பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 10th வந்து ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜிசிடி காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x² + 1 வரும். இந்த ஃபேக்டர் இந்த இது வந்து நீங்கள் இதில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு x² + 1 அது ஃபேக்டரைஸ் ஆகும். ஒன்று டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு சி தான் இதில் ஜிசிடி ஆஃப் தீஸ் 2 பாலினாமியல்ஸ் ஓவர் ஃபீல்ட் ஆஃப் தட் இஸ் ரேஷ்னல் நம்பர். ஸோ அடுத்து நம்மளுக்கு லாஸ்ட் கொஸ்டின். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். இது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு, x³ - 12x² + 12x + 98ன்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பேரில் இதெல்லாம் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 ஆப்ஷனும் முதல்ல செக் பண்ணிடலாமே. எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹாவ் எ நான் ட்ரிவியல் ஜிசிடி, சரிங்களா? நான் ட்ரிவியல் ஜிசிடினா அட்லீஸ்ட் ஒரு
ஒன்று இல்லாமல் அதை தவிர்த்து ஒரு ஃபேக்டர் இருக்கும் அப்படின்றது நான் இது சரி. செகண்ட் ஆப்ஷன் என்னது, ஆல் த ரூட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ரூட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் எ மல்டிபிள் ரூட் விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் ஃபேக்டரிஸ் கூட பண்ணி பார்த்தீங்கன்னா 7ல் பண்ணணும். தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் கியூப் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சம்திங்னு வரும். அதாவது என்ன மீனிங் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜிசிடி இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிங்களா. ஏன்னா உனக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஏ மல்டிபிள் ரூட் நம்ம சொல்லணும்னா இஃப் என்ன அர்த்தம் நம்மளுக்கு, எஃப் அண்ட் எஃப் டேஸ் ஹேவ் ஏ நான் ட்ரிவியல் காமன் ஃபேக்டர். இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1 வந்து நாட் 0 பட் எஃப் ஆஃப் 7 0 பட் 7 அப்போ ஃபேக்டர் ஆகுது. அப்போ எஃப் டேஸ்க்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது, 7 ஒன்று இருக்குது 7 ஒன்று இருக்குது. ஸோ எஃப் டேஸ் அண்ட் எஃப் ஹேவ் ஏ காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் மைனஸ் 7. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் ரூட்டும் வந்துடுது நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நான் ட்ரிவியல் ஜிசிடி, அதாவது ஆப்ஷன் 1ம் 3ம் வருது நம்மளுக்கு. ஏன்னா நான் ட்ரிவியல் ஜிசிடி எக்ஸ் மைனஸ் 7 வருது. இது மல்டிபிள் ரூட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வருது. நீங்கள் வேணால் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 7 ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஒன்றை செக் பண்ணி பார்த்துடலாமா எப்படி வருதுன்ட்டு. புரியுதுங்களா? இது ஓகே இல்லையா? எஃப் டேஸ் வந்து இது நீங்கள் காமனாக நீங்கள் 3 வெளியே எடுத்திங்கனாலே என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ்ஸு 7 வந்துடுதுங்களா. ஸோ 3 இன்ட்டு எப்படி பிரிக்கலாம், அதை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 7 ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் கியூப் மைனஸ் 12x² ப்ளஸ் 21x ப்ளஸ் 98ன்னு இருக்கு இல்லையா. இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் நம்ம. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கியூப் வந்து 1 வந்துடும், மைனஸ் 12x², அதன் பிறகு 21, கான்ஸ்டன்ட் டேர்ம் 98, நமக்கு 7 ஒன்று போட்டு பார்த்துடலாம். ஸோ 1 7 அப்படி அப்ளை பண்ணோம்னா மைனஸ் 5 வருங்களா. ஸோ 35 வருங்களா. ஸோ 35 வந்தால் 4, இங்கே ஒரு 1, மைனஸ் 14 வருது. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 28, ஸோ 98 0 ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 14, சம் பண்ணால் மைனஸ் 5. ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் இது வந்து ஃபேக்டரைஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது இல்லையா. ஏன்னா 2 7s are 14 வரும், ஃப்ராக்ஷன் வராது. அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இது பண்ணணும் வரும், பட்டு 7 நம்மளுக்கு ஃபேக்டர் ஆகுது இல்லையா. அப்போ காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 7 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் டேஸ் எக்ஸ் வந்து ஒரு நான் ட்ரிவியல் ஜிசிடி இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஏ மல்டிபிள் ரூட். ஸோ அப்போது 1 and 3 தான். தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸஸ் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். பட் சிலபஸில் இல்லாதது. ஆனால் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சிலபஸ்லாம் சேமாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஒரு சில யூனிட்டில் தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குற மாதிரி இருக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ வி கேன் ஃபைண்ட் அவுட் ஸ்ட்ரெயிட்லி, பர்டிகுலர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதில் பார்த்தோம்னா cos x by d square plus 4 போட்டிருப்போம். d ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே மைனஸ் 1 தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்ளை பண்ணோம்னா 1/3 cos x. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சி தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. uxx ப்ளஸ் x ஸ்கொயர் uyy = 0 இஸ் ஆஃப் பாரபலிக்கா, ஹைபர்போலிக்கா, எலிப்டிக்கா, ஸ்ட்ரைட் லைனா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ruxx s uxy ப்ளஸ் t uyy ப்ளஸ் g ஆஃப் சம் ஃபங்க்ஷன் = 0 இருக்கும்.
இதில் வந்து எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4RT கிரேட்டர் தென் 0 வந்தால் ஹைப்பர்போலான்னு ஒரு எழுதிக்கலாம். எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4RT ஈக்குவல் டு 0 வந்தால் பேரபோலா. எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4RT வந்தால் எலிப்ஸ். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். uxx ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் uyy. ஸோ இங்கே r 1 இருக்குது, s 0, t வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கிவன் ஈக்குவேஷனில் போட்டோம்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4RT வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? மைனஸ் 4 டைம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு எந்த ரியல் வேல்யூ போட்டாலும் என்ன வரும்? எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ விச் இஸ் லெஸர் தென் 0. அப்போ லெஸ் தென் 0 வரதுனால இட் இஸ் ஏ எலிப்ஸ். தட் மீன்ஸ் த கிவன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் எலிப்டிக் டைப். ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் நமக்கு இதில் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதில் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ரான்ஸ்கினை பற்றி கேட்டிருக்காங்க. இஃப் π1 π2 வந்து அது சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan t கொடுத்தாச்சு. சரி, ரான்ஸ்கின் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், π1 π2ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்து ரான்ஸ்கினில் அப்ளை பண்ணோம்னா வி கெட் 1 வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஏ ஆப்ஷன் தான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறமா இது ஒரு ஃபோர்த்தும் ரொம்ப ஒரு ஆர்டினரியான கொஸ்டின்ஸ் தான். என்னென்னா நம்மளுக்கு வந்து கியூபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு தேர்ட் ஆர்டரு அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு 1க்கு ஒரு ரூட் வருது, -5 ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் 4. ஸோ 1 -5 4 சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பொறுத்திருக்கும் வெறும் இ பவர் டைப் தான், அதாவது டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டில் வருது. ஸோ ஃபோர்த்துக்கு வந்து சி தான் நமக்கு ஆப்ஷன். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது என்ன, அது நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் இது பார்த்தோம்னா லெஜெண்ட்ரேவா, ஆய்லரா, இல்லை பெசிலா, ஹெர்மைட்டா. ஸோ இதை பற்றி நம்ம பிஃபோர் தட் ஒரு 3 ஈக்குவேஷன் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். லெஜெண்டரி ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், 1 - x ஸ்கொயர் y டபுள் டேஷ் மைனஸ் 2x y டேஷ் ப்ளஸ் p இன்ட்டு p + 1 இன்ட்டு y = 0. ஸோ அது கிடையாது, அப்போது லெஜெண்டரி கிடையாது. பெசில் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் = 0. ஸோ அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஹெர்மைட்டு பார்த்தோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஒய் டேஷ் ப்ளஸ் 2py = 0. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் = 0ன்றது வந்து ஆய்லர் ஈக்குவேஷனாக தான் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எக்ஸ் டேஷ் = -x கொடுத்தாச்சு. இனிஷியல் கண்டிஷன் x ஆஃப் 0 = 1. தென் அதோட ஈக்குவல் இன்டெக்ரல் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேஷ் = -xன்னு எடுத்துக்கலாமா. ஸோ dx/dt - x ஆஃப் tன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் அதை இன்டெகிரேஷன் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ கண்டிஷன் t0 to t கொடுங்க. எக்ஸ் டாட் இன்டெகிரேஷன் பண்ணால் x ஆஃப் t வரும், t0 to t. இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் x ஆஃப் 0 = 1 கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம் இது கொடுத்துட்டு. தென் t0 = 0 எடுத்துங்க இனிஷியல் கண்டிஷன். அப்போ x ஆஃப் t மைனஸ் x ஆஃப் t0 வேல்யூ என்ன வந்துடும் நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த 1 அந்த பக்கம் தள்ளுங்க. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். இந்த t0 இந்த 0 எடுத்துகிட்டு t0 ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது 7th பார்த்தோம்னா sin x sin 2x sin இது ஆல்ரெடி ஒரு வீடியோடு போட்டிருக்கேன். இந்த sin x sin 2x sin 3x வந்து மூணுமே நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இதை எடுத்து நீங்கள் இதில் ரான்ஸ்கினில் போட்டால் கூட 0 வராது. ஸோ விச் இஸ் ஏ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான் நம்மளுக்கு இது. அதுக்கப்புறம் 8th இந்த பெசலில் கூட பெசல் ஈக்குவேஷனில் வர மாதிரி நம்மளுக்கு, அதாவது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இதில் நம்மளுக்கு 2 பாயிண்ட் வருது. ஒன்று வந்து x = 1 வருது, இன்னொன்று வந்து எக்ஸுக்கு வந்து -2 வருது. ஸோ இது 2 பாயிண்டில் நம்ம இர்ரெகுலராக ரெகுலரானு செக் பண்ணணும். சரிங்களா. ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனை இந்த ஷேப்பில் எழுதிக்கிறோம். எப்படி y டபுள் டேஷ் ப்ளஸ் p ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் y = 0. ஸோ p டேம் இங்கே இருக்குது, q டேம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ p ஆஃப் எக்ஸை இப்படி எழுதிக்கிறோம், q ஆஃப் எக்ஸ் அதே தான் நம்மளுக்கு. என்னென்ன கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு கிவன் பாயிண்ட் வந்து x -2 x 1 கண்டுபிடிச்ச பாயிண்ட் ரெண்டுமே வந்து சிங்குலராக தான் இருக்குது. சிங்குலர் மீன்ஸ் அனாலிட்டிக்கல் ஃபெயிலியராக இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன நம்மளுக்கு, லிமிட் x0 x - x0 p ஆஃப் எக்ஸ்.
எக்ஸ் நாட்டுன்னு அந்த சிங்குலர் பாயிண்ட் தான். இங்கே நம்மளுக்கு -2 இருக்கு இல்லையா? ஸோ போட்டோம்னா எக்ஸ் + 2 ஆகிடும். கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். நம்மளுக்கு ஞாபகம் வச்சுங்க, வேல்யூ எப்படின்னா இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ், தட் டசன்ட் மேட்டர். எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட் வேல்யூவாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் q ஆஃப் எக்ஸ். ஞாபகம் வச்சுங்க, இங்கே p ஆஃப் எக்ஸ் போடும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் தான், q ஆஃப் எக்ஸில் வரும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இதில் இந்த பாயிண்ட் வராது, இவரை நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் -1/3 வருது. அப்போ ரெண்டுமே அந்த பாயிண்டில் சிங்குலர் பாயிண்டில் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுனால திஸ் பாயிண்ட் இஸ் எ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? இன் சிமிலர் மேனர் x = 1க்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வந்துடுது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு இதில் ஒன்று ஃபெயில் ஆனால் கூட அதுக்கப்புறம் செக் பண்ணாதீங்க, அது இர்ரெகுலர் தான் நம்மளுக்கு. அதாவது கண்டிஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. லிமிட் அந்த x tends to x0 x minus x0 into p of x equal to எக்ஸிஸ்டாக இருக்கணுங்களா? அதுக்கப்புறமா லிமிட் x tends to x0 x minus x0 ஹோல் ஸ்கொயர் அந்த q ஆஃப் எக்ஸ். ஸோ இதுவும் எக்ஸிஸ்டாக இருக்கணும். இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அதை. ஸோ x = x0 is a regular singular point. புரியுதுங்க? ஐடியா இதுதான் நம்மளுக்கு. லிமிட் x tends to x0 x minus x0 p of x எக்ஸிஸ்டாக இருக்கணும். லிமிட் x tends to x0 x minus x0 ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட் வேல்யூ வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஃபெயில் ஆனால் கூட தட் இஸ் நாட் ரெகுலர்ஸ் வராது, நம்மளுக்கு இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா x = 1 இஸ் அன் இர்ரெகுலர் பாயிண்ட், x = -2 இஸ் ஏ ரெகுலர் பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 9th கொஸ்டின். இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் நம்மளுக்கு. ஏன்னா லெக்ராஞ்சி ஈக்குவேஷனில் லெக்ராஞ்சி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வெறுமனே சால்வ் பண்ணி அந்த u, v சொல்யூஷன் மட்டும் கொடுத்துருவோம். பட் அதோடு இல்லாமல் இது ஒரு இன்னொரு சர்ஃபேஸை வந்து ஆக்சுவலாக பாசிங் த்ரூ த ஒரு கர்வ், இந்த இன்டெக்ரல் சர்ஃபேஸ் வந்து இன்னொரு இது பாஸ் பண்ணுறப்போ அதனோட ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டினரி நம்ம லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணிவிட்டு பட் இந்த கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் இருக்கா, PP + QQ = Rன்னு இருக்குது. ஸோ இது கேபிட்டல் P Q R. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதியாச்சு, 3 டேர்ம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கீழே முடிஞ்ச வரைக்கும் 0 ஆக்க முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், செகண்ட் 2y, தேர்டு -2. ஏன்னா நமக்கு கீழ் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், செகண்டு 2y, தேர்டு -2. கீழே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுதுங்களா? அப்போ which is equal to 0 எடுத்துகிட்டு இன்டெகிரேஷன் பண்ணோம்னா we get c1 என்னது x + y² - 2z = c1. அடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டும் தேர்டு பார்ட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கங்க. ஸோ y கேன்சல் ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்கன்னா c2. இப்போ நம்மளுடைய ஏம் என்னென்னா இந்த c1 c2வை நம்ம எலிமினேட் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அந்த பாசிங் த்ரூ இது கர்வ். என்ன கர்வ் பாருங்கள், z = 0 x² + y² = 2x. இதுக்கு ஒரு பேராமெட்ரிக் செட் பண்ணுங்கள். ரொம்ப சிரமமாக இருக்கும்போது பட்சத்தில் என்ன பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா ஃபார் த கர்வ் இன் அ கொஸ்டின் வி ஹாவ் த ஃப்ரீடம் ஈக்குவேஷன்ஸ். நம்மளுடைய ஹோன் தான் அது. நான் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன் தெரியாதனால t கொடுக்குறேன். அப்போ என்ன வருது பாருங்க, இங்கே t கொடுத்தா இங்கே t கொடுத்தோம்னா y² = 2t - t². சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம கண்டுபிடிச்ச c1 c2ல் போட்டோம்னா ஈக்குவேஷன்ஸ் பூராவே டீயில் வந்துடும். அந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ வாட் எவர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அந்த c1 c2 ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் சம்மாக வரும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ c1 c2 ஃபைன் பண்ணலாம். உங்களை பாருங்கள், c1 ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு போட்டாச்சு, ஒய்க்கு போட்டாச்சு, c2 அப்படி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடுது. வெரி நைஸ். அப்போ என்ன பண்ணுறோம், c1 c2 ஆட் பண்ணால் எலிமினேஷன் ஆகிட போகுது. அதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல் சர்ஃபேஸஸ் இது c1 வேல்யூ கண்டுபிடிச்சி இது c2.
அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இதில் கரெக்டாக வருது. பட் இந்த லாஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 2 சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு, இது செக் பண்ணி பாருங்கள். இதில் யாருக்காவது ஆன்சர் வந்தால் கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட்ஸில் கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு சம் இதை போட முடியும். பிகாஸ் கொஞ்சம் பெருசாக போகுது சம் இது. நிறைய தடவை கேட்குறாங்க. ஏன்னா லெக்ராஞ்சோடு முடிக்காமல் அதை ஒரு கர்வ் வழியாக பாஸ் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவேஷன் என்ன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C1 C2 கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த இன்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது 2C1 + C2 + 2 பண்ணிங்கன்னா 0 வந்துடும். சரிங்களா? செகண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரபிளாய்டு கொடுத்தாச்சு. x = u, y = v, z = u² - v² இருக்குது. வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஈனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. தட் இஸ் r² சொல்லலாம், r1² சொல்லலாம், இல்லைனா r1.r1. ஸோ r கொடுத்தாச்சு. அதில் என்ன பண்ணுறோமோ r1 டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியலி u. ஸோ u பண்ணோம்னா 1, 0, 2u. டாட் பண்ணோம்னா we get e = 1 + 4u² வருது. ஸோ 1 + 4u² ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்குது நம்மளுக்கு அது. ஸோ ஃபஸ்ட்டு தான் அதனுடைய பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட்டு. விச் ஒன் இஸ் நாட் கரெக்டுன்றாங்க. ஸோ இந்த நாட் கரெக்ட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதில் 3 தெரிஞ்சால் தான் நம்ம 4வது வந்து இது பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ கர்வ் டு பி பிளேன் கர்வ். பிளேன் கர்வ்னு என்ன அர்த்தம் நம்மளுக்கு? ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் r டாட் r டபுள் டாட் r ட்ரிபிள் டேஷ் 0 வரும். அது கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அகெயின் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ கர்வ் டு பி a ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே பிளேன் கர்வுக்கு என்ன சொன்னாங்க? this = 0. ஆனால் பட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன சொல்கிறாங்க? டார்ஷான் = 0 சொல்கிறாங்க. ஸோ இது வராது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து கர்வேச்சர் = 0 வரணும். இந்த இடத்துல k = 0 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சியும் கரெக்டு தான். பிளேன் கர்வுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? டார்ஷான் = 0 at all points. அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் c⁻ω ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் ஆப்ஷன் நமக்கு நாட் ட்ரூ கரெக்டுன்றது ஆப்ஷன் பி தான் நமக்கு தேவையான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டிஷன் ஃபார் எ பிளேன் ஹாவ் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் கான்டாக்ட். ஸோ அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் கான்டாக்ட் வரணும்னா என்ன ஆகணும்னா, ஒன்று கர்வேச்சர் 0 ஆகணும், இல்லைனா டார்ஷான் 0 ஆகணும். தட் இஸ் k = 0 இல்லைனா t = 0. ஸோ இதுதான் நமக்கு அந்த 4 பாயிண்ட் கான்டாக்ட். 4 பாயிண்ட் கான்டாக்ட் ஒரு கர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் சொல்லலாம். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் வந்து 4 பாயிண்ட் கான்டாக்ட் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 4th கொஸ்டினை பார்த்துருவோம். 4th வந்து எவர்கிரீன் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஜியோடெசிக் ஆர். ஸோ இதில் வந்து டேஷில் எடுத்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டாட்டில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இங்கே u' வரணும், u வரணும், v' வரணும், v வரணும். எதர் மைனஸ் வரலாம் அந்த பக்கம். = 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் எலிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. சர்க்குலர் எலிக்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் பை டவ் = கான்ஸ்டன்ட்னு வரும். அப்படி வந்தாலும் ஓகே. பட் இங்கே அது எதுவுமே சொல்லலை அவங்க. அதாவது ரேஷியோ பிட்வீன் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் வந்து இஸ் நாட் = 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் வந்துன்னா அது ஒரு கண்டிஷன். பட் இது மூணுமே நம்மளுக்கு கிடையாது. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வல்யூட் இன் ஏ பிளேன் தான் நமக்கு தேவையான சர்க்குலர் எலிக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த கர்வ். ஆர் வெக்டர் கொடுத்தாச்சு. லென்த் ஆஃப் த கர்வ் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வருது, டி தான். எப்படின்றத பார்த்துருவோம். லென்த் ஆஃப் த கர்வ் என்ன பண்ணுவோம்? r.u du என்ன பேராமெட்ரிக்கு அந்த பேராமெட்ரிக் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டி கொடுத்துருக்காங்க. ஸோ r டாட் கண்டுபிடிக்கிறோம். r டாட் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு a² sin h² ப்ளஸ் b² cos h² ப்ளஸ் a². அகைன் a² இங்கே காமனாக எடுத்தோம்னா என்ன ஒரு 1 + sin h² இருந்து cos h². அகைன் cos² h வெளியே எடுத்தால் cos h ஆகிடும். √a² ப்ளஸ் b²ன்னு வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ L = 0 to t r.u du ஃபார்முலா போட்டுருங்க. நமக்கு டீயில் இருக்கிறனால இங்கே டீயில் போட்டுருங்க. cos h இன்டகிரேஷன் பண்ணால் sin h, 0 to t அப்ளை பண்ணால் sin ht தான் வருது. நார்மலாக yக்கு என்னது b sin ht. sin ht ரீப்ளேஸ் பண்ணால் y/b sin ht தான் நம்மளுக்கு லென்த்து. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட்டு 7th பார்த்தோம்னா ஒரு புக் இருக்குது. இதுக்கு இப்போதைக்கு நான் ப்ரூஃப் போடலை.
இப்போ இன்கேஸ் இதுக்கு ப்ரூஃப் யாராவது தேவைப்பட்டுருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க, தனியாக ஒன்று அதுக்கு நான் உங்களுக்கு போட்டுறேன். பெரிய சம் அது. கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏயூ கமா பி யூ ஸ்கொயர் ப்ளஸ் சியூ கியூப்னா எலிக்ஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3ac ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2b ஸ்கொயர். இது கொஞ்சம் பார்த்துங்க, ஓவரால் கொஸ்டினில் கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ இந்த மாதிரி இந்த புக் ஒர்க்கினுடைய கடைசி பேஜில் அதிகமாக இருக்கும். இந்த டிஜே வில்மோ புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கொஸ்டின், ப்ளஸ் சோமசுந்தரம் சோமசுந்தரம் அவருடைய புக்லேயும் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ 8th பார்த்தோம்னா இதில் ஆர் ஈக்குவல் டு காஸ் பை யூ சைன் பை சி பை கொடுத்தாச்சு. இங்கே ஹெச் கேட்டிருக்காங்க. போனதில் இ கேட்டாங்க, இங்கே ஹெச் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ நம்ம கேட்டுருக்கிறது ஹெச் தானே கேட்டிருக்காங்க. மாட் ஆஃப் R1 கிராஸ் R2 கண்டுபிடிச்சா சம் ஓவர். ஸோ R1னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, R2னா பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு வி. டிட்டர்மினண்ட்டில் போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா என்ன வருது, R1 கிராஸ் R2 வந்து சி சைன் பை கமா மைனஸ் சி காஸ் பை யூன்னு வருது. மாடலில் சேர்த்தோம்னா ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த வெரி கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு எவர்கிரீன் காஷியன் கர்வேச்சர் செக்ஷனில் ஒன்று ஃபார்முலா கேட்கணும், இல்லைன்னா சம்மு கேட்கணும். இதில் ஒரு பெரிய சம்மே கொடுத்தாச்சு. ஏன்னா இது இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும் அது, அதனால் பெரிய சம்மை கொடுத்துருக்காங்க. தி காஷியன் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் என்னென்னா ஆர் ஈக்குவல் டு யூ காஸ் வி யூ சைன் வி கமா ஏவின்னு கொடுத்தாச்சு. இந்த 4 ஆப்ஷன் நம்மளுக்கு டி தான் வருது. சரிங்களா, இது நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இதுலேயும் நம்ம பார்த்துருவோம் அது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதில் காஷியன் கர்வேச்சரை பற்றி நம்மளுக்கு ஃபார்முலா 2-3 ஃபார்முலா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பொதுவாக வந்து எஃப்ஐ டெஸ்ட் பண்ணிவிடுவேன். எஃப் 0 ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது ஆர்த்தோகனாலிட்டி ஃபார் எஃப்னும் போது அது ஒரு ஃபார்முலா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப லென்த்தியாக போக வேண்டியதில்லை. ஸோ R1 R2 கண்டுபிடிச்சாச்சு. இ வேல்யூ R1 டாட் R1, அதே மாதிரி R2 டாட் R2 வந்து ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் 0 ஆகிடுது இல்லையா. ஸோ எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0 ஆச்சுன்னா இப்போ அதுக்கு மட்டும் நான் தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு 0னா தென் வி யூஸ் திஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பாருங்கள், கர்வேச்சர் காஷியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு மைனஸ் 1/2h இன்ட்டு டோ பை டோ யூ ஆஃப் g1/h ப்ளஸ் டோ பை டோ வி ஆஃப் e2/h. இதில் g1ன்றது ஜியை வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணால், ஈயை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வி, அதுதான் e2. சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி h கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஜியும் இருக்குது ஈயும் இருக்குது, அதனுடைய ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா சம் ஓவர். ஸோ எடுத்து இது எப்போன்னா வென்எவர் எஃப் 0 வரலாம் இது யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், லென்த்தாக போக வேண்டிய வேலை இல்லை. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு அது இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா தான் போடணும். ஸோ ஹெச்சுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அப்போ ஹெச் ஸ்கொயர் இருக்குது, ஹெச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருது. ஜி இருக்குது இல்லையா, ஒரு தடவை யூவை பொறுத்து பண்ணுறோம். ஈயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணும்போது 0 ஆகிடுது. G1 வேல்யூ E2 வேல்யூ இங்கே போடுற மாதிரிங்க, G1 வேல்யூ அதுக்கப்புறம் E2 வேல்யூ போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இது பண்ணுறோன்னா டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அது u/v வருது, ஃபார்முலா டெரிவேட்டிவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக காஷியன் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுது. ஸோ ஆப்ஷன் வந்து டியில் தான் நமக்கு இது இருக்குது. ஸோ ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், காஷியன் கர்வேச்சர் ஜியோடசிக்கு, அதுக்கப்புறம் கர்வேச்சர் டார்ஷான். ஸோ அது பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு எல்லா எக்ஸாமில் வரும். கொஞ்சம் டீப்பாகவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் 2012 நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் தான் 9 கொஸ்டின். ஏன்னா இதில் 2 மார்க் கொஸ்டின் இருக்குது இல்லையா பாலிடெக்னிக் உங்களுக்கு, அதனால் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி சம்ஸ் ஜாமெட்ரியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக், எனக்காக ஒரு தம்ஸ் அப் லைக். டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.